போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் 2026ஓட கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணவங்க கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப அடிஷ்னலாக என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு நான் 250 மார்க் இருக்கேன், இல்லை 300, 350, 400 மார்க் இருக்கேன், எனக்கு இந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 300 பிளஸ் இல்லை 350 பிளஸ் எடுத்த எல்லாரும் அப்ளை பண்ணுங்க, ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட உண்மையான அஃபிஷியல் இன்ஃபோ என்ன? ஸோ யூஆருக்கு எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் ஜாப் கட் ஆஃப் மார்க், ஸோ பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் நான் லைவாக. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான். இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா 2025க்கான கட் ஆஃப் மார்க் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்ட போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஸ்டேட் வைஸ் காட்டும். ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் தான் வேணும். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு 2026ல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் 6 மெரிட் லிஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல இப்போ ஒரு 2000 ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா 2000 கேண்டிடேட் செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுல நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப கண்டிப்பா ரிஜெக்டே பண்ணுவாங்க. நிறைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்காது. நிறைய பேர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொண்டு போய் காட்டணும். இல்ல மார்க் ஷீட்ல இல்ல அவங்க எடுத்துட்டு போற அடிஷனல் டாக்குமெண்ட் நிறைய கேட்பாங்க. அதுல ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் புதுசா வாங்கி எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி போறப்ப நிறைய ரிஜெக்ஷன் வரும். ஸோ இந்த ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி லிஸ்ட் 2, 3, 4ன்னு விட்டுட்டே இருப்பாங்க. கடைசி லிஸ்ட் 2025க்கு பார்த்தீங்கன்னா 6 லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து யார் யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க அண்ட் கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் டாப் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைச்சிருக்கும். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் 100 மார்க்குக்கு எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்கும். 2025ல் 2291 போஸ்டிங் இருக்குது. எல்லாரையுமே செலக்ட் பண்ணி தான் இந்த இதுக்கு வருவாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 97, 96, 99, 98 அந்த மாதிரி டாப்ல இருக்க கேண்டிடேட்ஸ் தான் வந்து இந்த ஜாப்க்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல செலக்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆனவங்க இவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப நிறைய பேர் ரிஜெக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட்னு வருவீங்க. ஸோ நமக்கு கட் ஆஃப் மார்க் தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக சப்ளிமெண்டரி லிஸ்ட் 6க்கே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து கடைசி லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா மார்க் கிடைக்கும். பட் நான் இதை எல்லாமே கன்சால்டேட் பண்ணி எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத என்னோட பிபிடியில் போட்டுட்டேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நான் அஃபிஷியலாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களோட ஜாப் பிபிஎம்மா, ஏபிபிஎம்மா, தேக் செவவா அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒன்று. மூணாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஊரை ப்ரியாரிட்டியில் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 98% எடுத்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு இந்த ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 98 மார்க் எடுத்துக்கோங்க கன்ஃபார்மாக கிடைச்சிரும்னு அவங்க வெறும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சொந்த ஊர்ல வந்து ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னா உங்களோட சொந்த ஊர் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க 98 மார்க்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஊர்லயே வேற யாராச்சும் 99 மார்க் எடுத்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைரக்டா இந்த ஜாப் போயிடும், உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்காது. ஸோ இப்பதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏபிபிஎம், பிபிஎம் எல்லாமே செலக்ட் பண்ணி வைங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ் செலக்ட் பண்றதுமே பாத்தீங்கன்னா எல்லா வில்லேஜுமே வந்து லிஸ்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்க ஊரு, உங்க பக்கத்துல உள்ள ஊரு. பட் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை வேகன்சி இருக்கோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெக்னிக் மாதிரி சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனல் மார்க் இதுல கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் போறதுக்கு முன்னாடி 2025ல லீஸ்ட் மார்க் யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்குக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் 290, 200 மார்க்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட்ல கேட்குறீங்க. உங்க எல்லாருக்குமான இன்ஃபர்மேஷன் தான். 2025 ரிசல்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 310 மார்க் தான். ஸோ வந்து வேற ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் நான் ட்ரிக் சொல்லித்தரேன், நான் டெக்னிக் சொல்லித்தரேன், இப்படி அப்ளை பண்ணா உங்களால கண்டிப்பா வந்து ஈஸியா வந்து வேலை கிடைக்கும், எனக்கு நீங்க பே பண்ணுங்க, ரூ. 200 கொடுங்க, ரூ. 300 கொடுங்க, உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்கே 310 மார்க் தான். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரியில தான் வராங்க. ஸோ
300 மார்க்குக்கு கீழ இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த கட் ஆஃப் மார்க். அன்ரிசர்வ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா, யூஆர்எம் உங்களுக்கு 97லேருந்து 100க்குள்ள இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஜாப் கிடைச்சிரும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாரி, நீங்க எந்த ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஏரியால உங்களோட மார்க் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே வந்துரும். கம்மியா இருக்குங்கிற பட்சத்தில அந்த மெரிட் லிஸ்ட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 2 ஜாப் இருக்கு உங்க ஏரியால. பட் அப்ளை பண்ணது ஒரு 10 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் 2 பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்டின்னா 97லேருந்து 100 மார்க் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப். ஸோ நீங்க வந்து அன்ரிசர்வ்ல போறீங்க அப்டின்னா 97%லேருந்து 100% இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிரும். நீங்க பயப்பட வேண்டாம். நான் 96 இருக்கிறேன், 95 இருக்கிறேன் அப்டின்னா நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அன்ரிசர்வ்ல ரொம்ப லீஸ்ட் மார்க் கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ல 96.8% மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க அந்த லிஸ்ட் நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துறேன். அந்த லிஸ்ட்ல போய் பாருங்க. அன்ரிசர்வ்ல 96.8 மார்க்குக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ 96, 97, 98, 99 ஜாப் கண்டிப்பா அந்த பெர்சன்டேஜ்ல இருக்கவங்க கண்டிப்பா அன்ரிசர்வ் அப்ளை பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிசிக்கும் சேம் கேட்டகரி தான். இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்ட ஓபிசிக்கு இன்னுமே கொஞ்சம் காம்படிஷன் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ஓபிசில பிசி, எம்பிசி 2 பேருமே குடுத்திருப்பாங்க. ஸோ ஆனா ஜாப் வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும் லீஸ்ட் மார்க்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு தான். ஏன்னா அன்ரிசர்வ்க்கு எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே தேவையில்ல. பட் ஓபிசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெஷலா கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு பசங்கள்ட்ட எல்லாத்தையுமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிசி சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கும். ஓபிசி வந்து நெறைய பேர்ட்ட இருக்காது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்ப நெறைய பேர் வந்து இந்த ஓபிசில ரிஜெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்றப்போ ஓபிசி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இல்ல நீங்க வந்து ஓபிசி டாக்குமெண்ட் கையில இருக்கணும்னு தேவை கிடையாது. ஆனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப கண்டிப்பா ஓபிசி இருக்கணும். ஒருவேளை நீங்க 97%லேருந்து 100%க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட ஓபிசிக்கு நீங்க அப்ளை பண்ணி அத வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜாப் மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதே மாரி அந்த ஓபிசிக்கான ரினிவல் டேட் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் வந்துச்சுன்னா புதுசா ரினிவல் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் ஓபிசில 97 to 100 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 96% மேக்ஸிமம் 95க்கு கீழ இருக்கிறவங்களுக்கு ஓபிசி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ அவங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ 95க்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆனா ஜாப் பார்த்தீங்கன்னா 97 to 100% கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரலான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 95 to 100. ஆனா போன வருஷம் 2025ல லீஸ்ட் மார்க் எஸ்சி கேட்டகரிலன்னு பார்த்தீங்கன்னா 93 மார்க்குக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. அதுவுமே அந்த நான் காமிச்ச சப்ளிமெண்டரி லிஸ்ட் 6ல தான் இருக்காங்க. 93% எடுத்தவங்களுக்கு எஸ்சில ஜாப் கிடைச்சிருக்கு. அடுத்தது எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரலான பெர்சன்டேஜ் வந்து 93லேருந்து 100. ஆனா ஜாப் கிடைச்ச கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, 90% யார் எடுத்திருக்காங்களோ, அவங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த எஸ்டி கம்யூனிட்டி கேட்டகரியில ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ 90%க்கு மேல நீங்க எஸ்டில இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து 94, 95, 96 அந்த கேட்டகரி உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிரும். இது முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்க ஊர்ல நீங்க எந்த ஊர்ல அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஒரு 10 ஊர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுல உங்க கம்யூனிட்டில யாரு ஹையஸ்ட் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் ஒரு வேளை அவங்க ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா தான் உங்க பேர் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்துரும். இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு குடுப்பாங்க. இது வந்து அன்ரிசர்வ்ல இருக்கவங்களால மட்டும் தான் மோஸ்ட்லி அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லேருந்து அ அன்ரிசர்வ்டுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்லாம இருந்துச்சு. பட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, அன்ரிசர்வ்ல இருக்கவங்க ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு எக்கனாமிக்கலி வீக்கர் அதாவது ஃபினான்ஷியலி லோயரா இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ் குடுக்கணும் அப்படின்னு தான் இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க. இடபிள்யூஎஸ் பத்தி இன்னொரு நெறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து லைக் ஆனுவல் சேலரி வந்து 1,00,000க்கு கீழ இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு நெனைக்கிறேன். பட் இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுட்டேன். கண்டிப்பா அத செக் பண்ணிட்டு நீங்களுமே வந்து இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிளா பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கட் ஆஃப் மார்க் 70 to 100 கிடைக்கும். ஆனா போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா, 68.2% எடுத்த ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிடபிள்யூடி. பிடபிள்யூடிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. டிசபிலிட்டியோட இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த இது பிடபிள்யூடி. பிடபிள்யூடிலயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டிசபிலிட்டி இருக்கு. ஸோ பிடபிள்யூடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே கம்பல்சரி ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 62% வரைக்கும் லாஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் டைம் 62% எடுத்தவங்க வந்து இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது, பிடபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் ஆயி தான் இருப்பீங்க. உங்களோட ஏரியா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிடபிள்யூல ஒரு நெறைய வேக்கன்சி வருதுங்கிற பட்சத்துல
இந்த ஜாப் வந்து உங்களோட காம்படிட்டர் பிடபிள்யூடி உங்களோட கேட்டகரியிலே இன்னொருத்தவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின். ஸோ இடபிள்யூஎஸ் அப்புறம் பிடபிள்யூடி வந்து என்ன பண்ணுங்க, மோஸ்ட்லி ₹100 உங்களால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே கண்டிப்பா ₹100 குடுத்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் லேடீஸ் அப்புறம் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாதுங்க. ஸோ அதனால நான் டைரக்ட்டாவே சொல்லிடுறேன். லேடீஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குமே ஃபீஸ் கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த ஜாப்க்கு நீங்க என்ன மார்க் எடுத்தாலுமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவ அப்ளை பண்றது தப்பே கிடையாது. நீங்க வந்து இந்த கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் கன்ஃப்யூஸே பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து காட் கிரேஸ். ஸோ கண்டிப்பா வந்து யாருக்கு கிடைக்கணும்னு இருக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அன்ரிசர்வ்ல இருக்கிறவங்களுக்கு 96.8% எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 98, 99 எடுத்தவங்களுக்கே ஜாப் வந்து கிடைக்கல அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 96.8% எடுத்தவங்களுக்கு கிடைச்சதுங்கிறது உண்மை. ஸோ அதனால எல்லாருமே ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க லேடீஸா இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருக்கீங்க. மீதி பேரு ₹100 உங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். அது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இப்ப பெர்சன்டேஜ்ல இருக்கு. இது எப்படி கால்குலேஷன்ல போடுறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துர்றேன். நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 97%ன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இத எப்படி உங்களோட மார்க்கா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒண்ணும் கிடையாது. ஸோ 500 போட்டுருங்க. 500ஓட இப்ப 97 சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 0.97 97 அப்படின்னு டைப் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா 485. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 485க்கு மேல இருக்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாரி நீங்க 62 அப்படின்னு போட்டிருக்கேன்னு அது எப்படி பண்றதுன்னு சொல்லிக் குடுத்துர்றேன். 500 இன்டு 0.62 போட்டீங்க அப்படின்னா 310 மார்க். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் கால்குலேஷன். 310 மார்க் இருக்கிறவங்க பிடபிள்யூடி போன வாட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதாங்க கட் ஆஃப். இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க.